வணக்கம். உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இலங்கை தமிழர் விவகாரம் சென்ற ஆண்டு இதே சமயத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த தருணத்துல போன வருஷம் அதிகம் விவாதிக்கப்பட்ட பிரச்சனையாக இலங்கை தமிழர் பிரச்சனை இருந்தது. தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்கள் தொலைவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மற்ற விஷயங்கள் பேசப்படும் அளவுக்கு இலங்கை தமிழர் விஷயத்துல அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க, இன்றைய நிகழ்ச்சியில இலங்கை தமிழர் விவகாரம் தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், அதுல எது சரியானது, எது சாத்தியப்படக்கூடியது உள்ளிட்ட பல அம்சத்தை இந்த நிகழ்ச்சியில நாம் விரிவாக அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இது சார்ந்து தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய விருந்தினர்கள் நம்முடைய இணைகிறார்கள். அரங்கத்தில் நம்முடைய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தோழர் தியாகு அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல தமிழ் தேசிய பொது உடைமை கட்சியின் திரு மணியரசன் அவர்களும் தமிழ் ஆர்வலர் திரு அன்பு அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். இதுல பல அம்சங்களை விவாதிக்க இருக்கின்றோம். இலங்கை தமிழர் விவகாரம் அப்படின்னா எங்கிருந்து தொடக்கணும் அப்படின்னா அதுவே விவாதத்துக்குரிய விஷயம். எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குறது அப்படிங்கறதே கேள்விக்குரிய விஷயம். இந்த நிலையில சில முக்கியமான அம்சங்களை இலங்கை தமிழர் விவகாரம் சார்ந்து சில முக்கியமான அம்சங்கள்ல சமீபத்தில் முக்கியத்துவம் பெற்ற அம்சங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதிகமாக விவாதிக்கப்படுவது ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தம், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம். இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிற சில முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இந்திய இலங்கை ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது 1987 ஆண்டு ராஜீவ் காந்திக்கும் இலங்கையின் ஜெயவர்தனாவுக்கும் இடையே கையெழுத்தானது. கொழும்புல இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தானது. ராஜீவ் ஜெயவர்தனா ஆகியோர் இதுல கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் நாம கவனிக்கத்தக்கது. இதை தாண்டி நதிப்பிள்ளை அறிக்கை, இதுவும் இந்த முறை பெரிய கவனத்தை ஈற்றிருக்கக்கூடிய விஷயம். இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் சுதந்திரமான தலையீடு இல்லாத ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இலங்கையில நடந்திருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் மெக்கானிசம் போதுமான அளவுக்கு நம்பிக்கை தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்பக தகுந்த சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நவநீதம் பிள்ளை தன்னுடைய அறிக்கையில வலியுறுத்தியிருக்கிறார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார். தொடர்ந்து சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வாய் வழியாக வலியுறுத்தி வந்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் சென்ற மாதம் சமர்ப்பித்த தன்னுடைய அறிக்கையில இன்டர்னல் மெக்கானிசம், அது இலங்கையில் நடந்த உள்நாட்டு ப்ராசஸ்ல போதுமான நம்பிக்கை ஏற்படல, ஆகையினால சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு சர்வதேச விசாரணை இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள் மீது, அதாவது இருதரப்பும் புரிந்த மனித உரிமை மீறல்கள் மீது நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் நவநீதம் பிள்ளை அறிக்கையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு தியாகு அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நவநீதம் பிள்ளை தொடர்ந்து சொல்லி வந்த விஷயம், இந்த அறிக்கையில இடம்பெற்ற பொழுது அதனது தாக்கம் இந்த தீர்மானம் வரைக்கும் தெரிந்தது. இந்த அறிக்கையோட முக்கியத்துவம் பற்றி முதல்ல சொல்லுங்க. நவநீதம் பிள்ளை ஐநா மனித உரிமை ஆணையர் 2009 மே மாதத்தில் முள்ளிவாய்க்கால் முடிந்த சில நாட்களுக்குள்ளேயே ஐநா மனித உரிமை மன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை அவர் கூட்டினார். அந்த கூட்டத்தை கூட்டுகிற அந்த அறிவிப்பிலேயே அழைப்பிலேயே போர்க்குற்றங்கள் பற்றி நியூரம்பெர்க் வழிபட்ட ஒரு விசாரணை, நியூரம்பெர்க் போன்ற ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். அப்போது எல்ஆர்சி அறிக்கை கிடையாது, ஐநா வல்லுநர் குழு அறிக்கை கிடையாது, கலன் மெக்ரே இயக்கிய ஆவணப்படங்கள் கிடையாது, வேறு சான்றுகள் எதுவும் இல்லாத அந்த தொடக்க காலத்திலேயே அவர்கள் அந்த அழைப்பை விடுத்தார்கள். ஆனால் அந்த மனித உரிமை மன்ற கூட்டம் அந்த அழைப்பை ஏற்கவில்லை. அங்கு நிறைவேற்றப்பட்ட இரு தீர்மானங்களுமே அந்த அழைப்பை ஏற்பதாக எதுவும் அமையவில்லை. ரெண்டுமே தமிழர்களுக்கு எதிரான தீர்மானங்களாக அமைந்தன. அதிலும் ஒரு தீர்மானம், இலங்கையை பாராட்டுகிற தீர்மானம், இந்தியாவால் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதுதான் அந்த நிலையில் இருந்தது. ஆனால் 2011 மூவல்லுநர் குழு அறிக்கை வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக நவநீதம் பிள்ளை அவர்கள் ஒரு பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கொண்டே வருகிறார். அதற்கு ஆதரவாக 2012-13 வந்த தீர்மானங்கள் அமையவில்லை. இப்போது 2017 14 கூட அவரது கோரிக்கை முழுமையாகவும் வெளிப்படையாகவும் நிறைவு செய்யப்படவில்லை. அப்படி இருந்தும் அவர்கள் என்ன வலியுறுத்தினாங்கன்னா, இந்த மனித உரிமை மன்றமே ஒரு சுதந்திரமான சர்வதேச புலனாய்வுக்கு வழி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆனா என்ன முடிச்சிருக்கிறாங்கன்னா, நீங்கள் நடத்துங்கள் அப்படி ஒரு விசாரணையை. இந்த ஒரு குழப்பத்தை நீங்க தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன். இப்போ சர்வதேச விசாரணை, இந்த தீர்மானம், அதாவது ஐநா மன்றத்துல அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தின் ஊடாக ஒரு விசாரணை வருதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இதுல பலருக்கு இதுல தெளிவு இருக்குமான்னு தெரியல. இப்போ வரப்போவது ஐநா மனித உரிமையாளர் நடத்தக்கூடிய இன்வெஸ்டிகேஷன். ஆனால் இந்த அவங்களுடைய அறிக்கையில இருந்தது ஒரு இன்டர்நேஷனல் என்கொயரி. ரெண்டுத்துக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? இல்ல, அதாவது அவங்க அறிக்கையில இருந்ததும் இன்வெஸ்டிகேஷன் தான். என்கொயரிங்கிறது ஏற்கனவே நடத்தியாச்சு. ஐநா மூவல்லுநர் குழு
அந்த ஐநா பொதுச் செயலரின் அவருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட 3 மெம்பர் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், மூவல்லுநர் குழு. மார்சுகி தர்ஸ்மன், யாஸ்மின் சூகா, ஸ்டீவ் ராட்னர் அவர்கள் ஏற்கனவே விசாரணை நடத்திவிட்டார்கள். விசாரணை என்பது வேறு, அதாவது ஒரு நீதி விசாரணையை போல, அது ஜுடிஷியல் என்கொயரியை போல. அந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் இப்ப புலனாய்வு செய்யப்படணும். புலனாய்வு என்பது இப்ப ஒரு வழக்கில் போலீஸ்காரங்க புலனாய்வு செய்வதை போன்றது. ரெண்டும் வெவ்வேறு விதமான வல்லமைகள் தேவைப்படும், ரெண்டுக்கும் வெவ்வேறு விதமான நடைமுறைகள் இருக்கு. இப்ப ஒரு விசாரணையை அவர்கள் களத்துக்கு போகாமல் நடத்தினாங்க. இப்ப நடக்க போவது வந்து தீர்மானத்தின் வாயிலாக ஒரு புலனாய்வு அறிக்கையிலையும் வலியுறுத்தினாங்க. இந்த நிலையில நீங்க வந்து யாஸ்மின் சூகா, ராட்னர் ஆகியோருடைய அறிக்கையை குறிப்பிட்டீங்க. நான் இதைத்தான் திரு அன்பு அவர்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். திரு அன்பு, இந்த மூவருடைய அறிக்கை அப்படின்னு பார்த்தா இரு தரப்பும் குற்றங்கள் செய்திருக்கிறது அப்படின்னு வலியுறுத்துகிறது. புலிகளும் செய்திருக்காங்க, இலங்கை ராணுவமும் செய்திருக்கு அப்படின்னு இரு தரப்பும் இது வந்து ஐநா அறிக்கையிலே சொல்லியிருப்பதனால, அந்த மூவருடைய எக்ஸ்பர்ட் பேனலுடைய அறிக்கையில் இருப்பதனால அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? அந்த இரு தரப்பும் என்கிற வாதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏனென்று சொன்னால், ஒரு அழகிய கவிதை ஒன்றுண்டு, 6 வெட்டினாலும் அது நடந்த பாதை அழிவதில்லை. அப்படித்தான் சம்பவத்தில் உள்ளவர்கள் மரணித்து போனாலும் சம்பவங்கள் எப்போதும் சாவதில்லை. பொதுவாக ஈழத்தமிழை தமிழீழம் அடைய வேண்டும் என்பதற்காக போராடிக் கொண்டிருக்கிற விடுதலை புலிகள் போர் மரபையும் போர் கண்ணியத்தையும் எந்த நிலையிலும் எப்போதும் மீறியதில்லை. அதற்கு சான்றாக ஒரு முறை 12 இலங்கை தமிழ் வீரர்களை கைது செய்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போது இலங்கையில் இருக்கிற அதிபர் ஜெயவர்தனே அவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னபோது, இல்லை, நான் உலக பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் முன்பாக, இந்திய வீரர்களுக்கு முன்பாக அவர்களை ஒப்படைக்கிறேன். அவர்கள் மிகவும் கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் நடத்தப்பட்டார்கள் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதை சொல்லி, அப்போது உலக பத்திரிகையாளர்களுக்கு முன்பாகவும் இந்திய வீரர்களுக்கு முன்பாகவும் அந்த 12 வீரர்களும் இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஒப்படைக்கப்பட்ட போது அந்த வீரர்களை நேரடியாகவே ஒப்படைக்கப்பட்ட அடுத்த நிமிடத்தில் அந்த வீரர்களை பத்திரிகையாளர்கள் பேட்டி காண்கிறார்கள். உங்களை விடுதலை வீரர்கள், விடுதலை புலிகள் எவ்வாறு நடத்தினார்கள் என்று கேட்டபோது, உலகத்தில் இப்படி ஒரு கண்ணியமான போராளிகளை, வீரர்கள் நாங்கள் கண்டதில்லை. எல்லின் முனையளவும் எங்களுக்கு துன்பம் தராமல் மிகவும் நாகரிகத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொண்டார்கள். போர் மரபை மீறிய எந்த விதமான செயல்களிலும் அவர்கள் ஈடுபடவில்லை என்று அவர் சொன்னார். கொடுத்தாலும் கூட என்று நீங்கள் உதாரணம் கொடுத்தாலும் கூட, திரு அன்பு என்று உதாரணம் கொடுத்தாலும் கூட, இந்த மூவர் அறிக்கையில புலிகள் குழந்தை வீரர்களை பயன்படுத்தினாங்க, மனித உரிமை மீறல்களை செஞ்சாங்க, பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டாங்க என்ற பல அம்சங்கள் இருக்கிறது. அந்த அம்சத்தை ஏத்துக்காம இந்த சர்வதேச விசாரணை இல்ல சர்வதேச புலனாய்வு நம்ம பகுதியா பாக்குறது, இந்த அறிக்கைகளை சர்வதேச அமைப்புகளுடைய அறிக்கைகளை பகுதியா பார்த்து இன்னொரு பகுதியை வந்து நிராகரிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா பலன் தரும் நினைக்கிறீங்களா? புலிகள் போர்க்குற்றங்கள் செஞ்சிருக்காங்க, மனித உரிமைகள் வீரர்கள் செஞ்சிருக்காங்க, அறிக்கைகள்ல இருக்கு. அப்ப அந்த அறிக்கைகள் அந்த பகுதியை நீங்க மறுக்கிறீங்களா? அதுதான், நீங்கள் எப்போதுமே ஒரு போரில் என்கிற போது போரில் ஏற்படுகிற அந்த வீரமான செயல்களில் ஏற்படுகிற கொலைகளுக்கும் திட்டமிட்டு துன்புறுத்த விட வேண்டும் என்கிற மனித உரிமை மீறலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் எப்போதுமே ஈழ போராளிகளுடைய போரை பார்த்தால், நீங்கள் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்போது இருந்த ஹத் பரத் சிங் என்கிற நம்முடைய இந்திய லெப்டினன்ட் ஜெனரலாக IPKF இருந்தார். அவர் இப்போது இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா என்கிற நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் கூட ஈழ போராளிகளுடைய பண்பை பற்றியும் நாகரிகத்தை பற்றியும் இந்திய லெப்டினன்ட் ஜெனரல் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இதை போன்ற ஒரு கண்ணியமான வீரர்களை உலகில் எந்த நாட்டிலும் காண முடியாது. ஹர்தீப் சிங் புரி பண்போடும் நேர்மையோடும் போர் மரபை மீறாமலும்
அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்க உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்றேன். இதுல இந்த நீங்க இந்த அறிக்கைகள் எல்லாம் குறிப்பிடுறீங்க, நவி பிள்ளையோட இன்வெஸ்டிகேஷன் குறிப்பிடுறீங்க, நவநீதம் பிள்ளை ஆகட்டும் இல்ல இந்த 3 மெம்பர் பேனல் ஆகட்டும் மறுதரப்பை பற்றி குறிப்பிடுற அம்சங்களை நம்ம ஏற்காம இதை வரவேற்பதோ பாராட்டுவதோ சரியா? நாம் விசாரணைக்கு உட்படுத்ததான் சொல்றோமே தவிர அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள் வந்துவிடாது. அதனாலேயே ஒரு இனக்கொலை செய்கிற இராணுவத்தினுடைய செயல்பாடுகளையும் இனக்கொலையை எதிர்த்து தம் மக்களை பாதுகாக்க போராடுகிற ஒரு விடுதலை இயக்கத்தினுடைய பிழைகளே இருந்தாலும் அந்த பிழைகளையும் சமப்படுத்த முடியாது. ஆனால் சர்வதேச சட்டங்களின்படி எவை போர்க்குற்றங்கள் என்று வரையறுக்கப்படுகின்றனவோ அந்த போர்க்குற்றங்கள் குற்றச்சாட்டுகளாக சொல்லப்படுகிற பொழுது 2 தரப்பையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதில் தவறில்லை. 2 தரப்பையும் விசாரித்துக்கொள் என்று நாம் அறைகோல் விடுக்கிறோம். எங்களுக்கு கவலை இல்லை அதை பற்றி. அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நாம் நம்புகிற பட்சத்தில் ஏன் விசாரணைக்கு என்று அஞ்ச வேண்டும்? இன்னைக்கு உலகத்தமிழர் அமைப்புகள் அவரு ஃபாதர் இமானுவேல் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த GTF ஆகட்டும் TGT ஆகட்டும் அதே போல இங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய TNA ஆகட்டும் எல்லா அமைப்புகளும் இந்த 2 தரப்புங்கிறத ஒரு பிரச்சனையாவே ஆக்கல. ஏனென்றால் நிச்சயமா சிங்கள அரசினுடைய குற்றத்திற்கு நிகராக எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது, அப்படி சொல்லப்படவும் இல்லை. மாற்ற மறுதரப்பு தான் அதை மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க நம்ம இதுல இன்னொரு அம்சத்தையும் பார்த்திருக்கிறோம். இந்த ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தம் இது முழுமையா நிறைவேறணும். 13வது சட்ட திருத்தத்தை சிறப்பாக அது சொல்லியிருப்பது படி நிறைவேற்றினாலே இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு தரப்பு பார்வையாக இருக்கிறது. அதுல இருந்து மாறுபடுறீங்கன்னு புரிஞ்சுக்கிற திரு மணியரசன், உங்களுடைய பார்வை? 13வது திருத்தம் என்பது எந்த வகையிலும் ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் உரிமையை, தாயக உரிமையை மீட்டு தருவது ஆகாது. அது ஒரு ஏமாற்று வேலை. அது 13வது திருத்தம் என்பது ஏமாற்று வேலை. அது சாதாரணமான ஒரு போலீஸ் அதிகாரம் கூட அந்த மாகாண அரசுக்கு கிடையாது. நிலத்துக்கு பட்டா வழங்கக்கூடிய அதிகாரம் கூட மாநில அரசுக்கு கிடையாது அந்த 13வது திருத்தத்தின்படி. எனவே அந்த 13வது திருத்தத்தை ஒரு காணல் நீரை காட்டுவதை போல காட்டி ஏமாற்றுகிறார்கள். இந்த ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தில் கூட அந்த 13வது தீர்மானம் என்பது சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. அந்த தீர்மானத்தில், ஐநா மனித உரிமை தீர்மானத்தில் ராணுவத்தை திரும்ப பெறுவது என்ற ஒரு சொல் இருந்து நீக்கப்பட்டு விட்டது. கடைசியில் நிறைவேற்றும் பொழுது ராணுவத்தை திரும்ப பெறுவது என்பதை நீக்கப்பட்டு விட்டது. ராணுவம் அங்கேயே இருக்கும். 13வது திருத்தம் என்ன செயல்படும்? லேண்ட் கொஸ்டின் பற்றி, நில பிரச்சனையை பற்றி ஏற்கனவே முன்மொழிவுல இருந்தது. அந்த லேண்ட், ஹோம் லேண்ட், அதை பத்தி அவங்க எடுத்துட்டாங்க. லேண்ட் என்பதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆக சர்வதேச அரங்கிலையும் சரி, இந்தியாவும் சரி, இலங்கை அரசும் ஒரே நிலையில் தான் இருக்கின்றன. 13வது திருத்தம் என்ற ஒன்றும் உதவாக்கரையை காட்டி காட்டி, காணல் நீரை காட்டி காட்டி, இதை அடைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க, இதை அடைவதற்கு அந்த பேச்சுவார்த்தையில் தமிழ் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இழுத்தடிப்பதற்கான ஒரு ஏற்பாடு தவிர அது ஒரு நயவஞ்சகமான ஏற்பாடு 13வது திருத்தம் என்பது அதில் எதுவுமே இல்லை. எனவே தேவை என்பது இப்பொழுது ஐநா மேற்பார்வையில் கருத்து வாக்கெடுப்பு தான் தேவையை தவிர 13வது திருத்தம் இல்லை. சேர்ந்திருப்பதா பிரிந்து போவதா என்பதை அறிவதற்கு ஐநா மேற்பார்வையில் ஒரு கருத்து வாக்கெடுப்பு தான் தேவையை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த தீர்மானம், இந்த ஐநா நிறைவேற்ற தீர்மானம் இது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கு ஏதோ முரண்பாடு போல் தோன்றுமே தவிர அமெரிக்கா, இந்தியா, இலங்கை 3 பேருக்குமே ஒரு உடன்பாடான திரைமறை உடன்பாடின்படி வந்திருக்கிற தீர்மானமாகத்தான் நாங்கள் கருதுறோம். ஏனென்றால் இது அதுல சொல்லுது பாருங்க, கடைசியில 11வது பிரிவு இதை நிறைவேற்ற மேலே கூறப்பட்ட நடவடிக்கைகளை செயல்படுத்த இலங்கை அரசின் ஒப்புதல் பெற்று ஐநா மனித உரிமை ஆணையரும் மற்றும் தொடர்புடையவர்களும் இலங்கை அரசுக்கு அறிவுரையும் தொழில்நுட்ப உதவிகளும் செய்யலாம். அதாவது அட்வைஸ் செய்யலாம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் செய்யலாம். இதுதான் மனித உரிமை ஆணையம் நவிப்பிள்ளை அவர்கள் தலைமையில் உள்ள மனித உரிமை ஆணையம் செய்யக்கூடிய வேலை. இதுவும் இலங்கை அரசுடைய ஒப்புதல் பெற்றுதான் செய்ய வேண்டும். இவர்களாக போய் அங்க எல்லாம் விசாரிக்க முடியாது. இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வு என்பது ஐநா மனித உரிமை ஆணையத்திற்கு அங்க வழங்கப்படவே இல்லை. அறிவுரை வழங்கவும் தொழில்நுட்ப உதவிகளை செய்வதற்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்க, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஏன் அமெரிக்காவுக்கும் கூட ஒரே நிலைப்பாடுதான், திரைமறைவு ஒப்பந்தங்கள் இருக்கு என்று சொல்ல, அப்படியா தான் காட்டியதா இந்த தீர்மானமும் இந்த தீர்மானத்தின் மீதான ஓட்டெடுப்பும் அதுல இந்திய நிலைப்பாடும். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். தரம் பிளஸ் தகுதி
அக்னி. உறுதி பிளஸ் உழைப்பு அக்னி. தொழில்நுட்பம் பிளஸ் நுணுக்கம் அக்னி. அனுபவம் பிளஸ் அங்கீகாரம் அக்னி டிஎம்டி கம்பிகள் கட்டிடங்களின் பிளஸ் பாயிண்ட். From nature at its purest. வசந்த் அண்ட் கோவின் ஏசி மேளா. ஒரு ஏசி வாங்கினால் தள்ளுபடி விலையிலிருந்து ரூபாய் 1000 கூடுதல் தள்ளுபடி. 2 ஏசி வாங்கினால் ரூபாய் 3000. 3 ஏசி வாங்கினால் ரூபாய் 5000 கூடுதல் தள்ளுபடி. வசந்த் அண்ட் கோ. அந்த பொண்ணு எப்படி சார் உங்களுக்கு செட் பண்றது? அப்ப என்ன அந்த பொண்ணுக்கு செட் பண்ணி விடுங்க. அரசியல் களத்தில் அனல் கிளப்பும் 6 முனை போட்டி. வென்றவர்கள் வெற்றியை தக்க வைப்பார்களா? நம்ம உரிமையை நம்ம போடுறோம். புது அத்தியாயம் படைப்பார்களா புதியவர்கள்? வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டு ஓட்டுக்களை வாங்கக்கூடிய தேர்தலாக தான் தொடர்ந்து. தமிழக வாக்காளர்கள் ஆதரவு யாருக்கு? எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு நல்லது செய்யும். பிரம்மாண்ட கருத்து கணிப்பின் பின்னணியில் ஒரு ஆழமான அலசல். 40க்கு 40 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு மற்றும் மாலை 3 மணிக்கு. இன்றைய உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் இலங்கை தமிழர் விவகாரம் பற்றியும் இது தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதிகள், அவர்களுடைய நிலைப்பாடு சரியா, நடைமுறை சாத்தியமா, பல அம்சங்களை பத்தி பேசி வருகின்றோம். சமீபத்தில் ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்தது. அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடந்தது. இந்தியா நடுநிலை வகித்தது. அந்த தீர்மானம் பற்றி இடைவெளிக்கு முன்னாடி திரு மணியரசன் அவர்கள் கூட சொன்னார், அது நீர்த்து போன ஒரு தீர்மானம், அதனால பயன் இருக்காது என்று. அந்த தீர்மானத்துடைய அம்சத்தை பார்க்கலாம். நீர்த்து போனதுதான அந்த தீர்மானம்? அந்த கேள்வி இல்லாமல் எழுந்திருக்க இந்த தீர்மானம் ஐநா மனித உரிமை கவுன்சில்ல நிறைவேற்றப்பட்ட தீர்மானமானது போர்க்குற்றம் குறித்த சர்வதேச விசாரணை என்றாலும் கூட மனித உரிமை மீறல்கள் என்றுதான் இந்த தீர்மானத்தில் அம்சம் இருக்கிறது. இதை தாண்டி தீர்மானத்துக்கு ஆதரவளித்த நாடுகள் அப்படின்னு பார்த்தா 23 நாடுகள். இலங்கைக்கு எதிராக வாக்களித்த நாடுகள் 23. அதுல முக்கியமான நாடுகள் என்ன அப்படிங்கறத பாக்குறீங்க. ஐரோப்பிய யூனியன், இந்த மாதிரியான நாடுகள், இத்தாலி, அயர்லாந்து, ஜெர்மனி, கோஸ்டாரிக்கா, செக் குடியரசு, போட்ஸ்வானா, பிரேசில், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து இலங்கைக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்துக்கு ஆதரவளித்த நாடுகளுடைய பட்டியலை தான் தொடர்ந்து பார்க்கிறோம். மெக்சிகோ, மான்டினிக்ரோ, பெரு, ருமானியா, சியரா லியோன், தென்கொரியா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு, இந்த தீர்மானத்தை கடுமையாக எதிர்த்து இலங்கை பக்கம் நின்ற நாடுகளுடைய பட்டியல் தான் நீங்க பார்க்கிறீங்க. சீனா பிரிகேட்ல முன்னாடி இருந்தது. காங்கோ, கியூபா, கென்யா, அல்ஜீரியா, மால்டீவ்ஸ், பாகிஸ்தான், ரஷ்யா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள், வெனிசுலா, வியட்நாம் ஆகிய நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 13 நாடுகள் இந்த தீர்மானத்தை புறக்கணிப்பு, வாக்கெடுப்பின் மீது புறக்கணிப்பு அப்படின்னு பார்த்தா இந்தியா அதுல பிரதானம். இந்தியா உள்ளிட்ட 13 நாடுகள் இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புல 12 நாடுகள் புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். புர்கினா ஃபாசோ, எத்தியோப்பியா, காபோன், இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், கஜகஸ்தான், குவைத், மொராக்கோ, நமீபியா ஆகிய நாடுகள் இதுல புறக்கணிச்சிருக்காங்க. 23 நாடுகள் இலங்கைக்கு எதிராக, 12 நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு எதிராக, அதே போல 12 நாடுகள் நடுநிலை வகித்து வாக்களிச்சிருக்காங்க. இந்த தீர்மானம் பற்றிய விவாதமே வருகிறது. இந்தியா இந்த தீர்மானத்தை நடுநிலை வகித்தாலும் கூட இலங்கைக்கு சப்போர்ட் செய்யற மாதிரியான ஒரு அம்சத்தை தான் செய்ய நடந்தது. இந்த பாரா 10 மீதான வாக்கெடுப்புல இலங்கைக்கு ஆதரவாக நடந்து கொண்டதுங்கிற ஒரு வாதம் இருக்கு. திரு மணியரசன் உள்ளிட்டோருடைய வாதம் என்னன்னா, இந்த தீர்மானத்தினாலேயே பயன் இருக்காது, இது இலங்கைக்கு உதவக்கூடிய தீர்மானம், புலனாய்வு கூட இலங்கை அரசாங்கத்துடைய அனுமதியோடு அப்படிங்கிற அம்சம் இருக்கிறது, என்ன பயனை தரப்போகிறதுங்கிறது அவர்கள் போன்றவருடைய பார்வை. 13வது திருத்தம் குறித்து தோழர் மணியரசன் கூறியது முழுமையாக ஏற்புடைய கருத்து. அது ஒரு மாறி சமானம். அதை சொல்லி ஏமாற்றத்தான் பார்க்கிறாங்க. இந்த தீர்மானத்தினுடைய ஆக்கத்திலேயே இந்தியாவுக்கு ஒரு பங்கு இருப்பதை அது வெளிப்படுத்துகிறது.
அதே போல அமெரிக்காவுக்கென்று பல உள்நோக்கங்கள் இருக்கின்றன. 13வது சட்ட திருத்தத்தை பத்தி சொல்லும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூட அதை வந்து நிறைவேற்றணும் சொல்றாங்க. தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ளல அந்த வடமாகாணம் தொடர்பாக. என ஒரு செய்தியை தெளிவா சொல்லிடுவோம். வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண கவுன்சிலை உருவாக்கி அந்த மாகாண சபைக்கு முதல்வராக இருந்த வரதராஜ பெருமாளே அந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையில் கடைசியாக இயற்றிய தீர்மானம் இந்த மாகாண சபையால் பயனில்லை, மாகாண அரசால் பயனில்லை, தனித்தமிழிடம்தான் தேவை என்று தீர்மானம் இயற்றிவிட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்ததுதான் இந்திய ராணுவ பாதுகாப்போடு செய்த காரியம். அதைவிட இந்த மாகாண சபை ஒன்றும் 13+ கிடையாது, 13- தான் இது பார்க்க போனா. ஏன்னா கிழக்கு போயிடுச்சு, வடக்கு மட்டும்தான். எனவே இதனால் இந்த வடக்கு மாகாண சபை என்பது ஒரு ஏமாற்று வேலை. அதுல வந்து மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கிடைக்கிற எல்லா கருவிகளையும் தமிழர்கள் பயன்படுத்திக் கொள்வது வேறு, ஆனா அந்த கருவிகள் எப்படிப்பட்டவை என்பதை நாம் தெரிந்து கொள்வது வேறு. தீர்மானத்தை பற்றி நான் சொல்ல வரேன். தீர்மானத்தில் 13வது திருத்தம் பற்றி சொல்லப்படுவது, அதே போல இலங்கை அரசினுடைய LLRC எனப்படுகிற படிப்பினைகள் நல்லிணக்க ஆணையத்தை பற்றி மீண்டும் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பது, இதை எதையுமே நம்ம ஒத்துக்கொள்ள. அதே போல ராணுவம் வெளியேறுவது என்பது LLRC-லேயே இருக்கக்கூடியது. டிமிலிட்டரைசேஷன் ஆஃப் த நார்த் அண்ட் ஈஸ்ட் இருக்கக்கூடியது. சென்ற தீர்மானத்தில் கூட வந்துச்சு, வடக்கிலிருந்து வெளியேறணுங்கிறது அமெரிக்க தீர்மானத்தில் வந்துச்சு. தோழர் மணியரசன் சுட்டிக்காட்டுறது போல அதெல்லாம் கடைசி நேரத்தில் நீக்கப்பட்டுடுச்சு. அதெல்லாம் மறுப்புக்கே இடமில்லை. ஆனால் ஒரு செய்தி தான் இங்க முக்கியமானது. இந்த தீர்மானம் தொடர்பாக தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில், தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கு எதிரானவர்களுக்கும் இடையில் மையமாக இருந்த கேள்வி, இந்த கேள்வியை சுற்றித்தான் எல்லா போராட்டங்களும். வரப்போகிற அந்த விசாரணை அல்லது புலனாய்வு என்பது உள்நாட்டு புலனாய்வா பன்னாட்டு புலனாய்வா தான். இந்த தீர்மானம் வெளிப்படையாக பன்னாட்டு புலனாய்வு என்று சொல்லல. உள்நாட்டு புலனாய்வுக்கு இன்னமும் அறிக்கை கொடுக்குது, காலிங் அப்பான்னு சொல்லி இலங்கை அரசை கேட்குது, நீ நடத்து. இந்தியா எதற்கு ஒரு பக்கம் உள்நாட்டு புலனாய்வு, இன்னொரு பக்கம் பழைய தீர்மானத்துக்கு இல்ல. இந்த 10வது பத்தி ஏற்கனவே முதல்ல வரும்போது வேற ஒரு பத்தியா இருந்துச்சு, 8ல இருந்துச்சு. இப்ப இறுதி வடிவத்தில் 10வது பத்தியில தான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனித உரிமை ஆணையர் அவங்களுடைய அலுவலகம் இந்த புலனாய்வை நடத்தட்டும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அவங்களுடைய இந்த பன்னாட்டு புலனாய்வை வரவேற்பதாக சொல்லியிருந்தாங்க, பிறகு அதை கவனத்தில் கொள்வதாக சொல்லிட்டாங்க. இந்த திருத்தங்கள் எல்லாம் செய்த பிறகும் இவர்கள் விசாரிப்பதற்கு இது அனுமதி வழங்குகிறது. தோழர் மணியரசன் சுட்டிக்காட்டுகிற அந்த ஐநா மனித உரிமை மன்ற ஆணையர் அவங்களுடைய இலங்கை அரசுடைய ஒப்புதலோடு அறிவுரையும் செய்நுட்ப உதவியும் வழங்கலாம் என்று சொல்வது இந்த விசாரணைக்கு, இந்த புலனாய்வுக்கு பொருந்த. ஏன்னா இயல்பாகவே இலங்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மேல பட்டியலிட்டாங்க பாருங்க. அந்த நடவடிக்கைகளுக்கு இலங்கைக்கு மனித உரிமை மன்ற ஆணையர் அறிவுரை வழங்கலாம் அவங்களுடைய ஒப்புதலோடும் சமூகத்தோடும். போன தீர்மானம் அறிக்கை தான் அது கரெக்ட், அது சரியானது. ஆனால் இவங்க மனித உரிமை மன்ற ஆணையர் தனக்குத்தானே ஆலோசனை சொல்லிக் கொள்ள முடியாது. அப்ப சொற்களில் ஒரு முரண்பாடாயிரும். சர்வதேச பன்னாட்டு புலனாய்வு என்பது நடைமுறை விளைவு அதுல இல்ல. தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வு, ஐநா மனித உரிமை மன்ற ஆணையர் நடத்துகிற புலனாய்வு என்பது உள்நாட்டு புலனாய்வாக இருக்க முடியாது. அது ஒரு தரப்பை சார்ந்ததாக இருக்க முடியாது. இரண்டு தரப்பிலும் நடந்த குற்றங்களை பற்றி அவர்கள் நடத்துகிற புலனாய்வு தற்சார்பான பொன்னாட்டு புலனாய்வாகத்தான் இருக்க முடியும். மணியரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஆபீஸ் ஆஃப் தி ஹை கமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு அதிகாரம் கொடுக்கிறது. இது ஒரு சர்வதேச விசாரணை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் மேண்டேட் ஹோல்டர்ஸ், அதாவது மேலும் சில எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சர்வதேச விசாரணைக்கான அம்சங்களை கொண்டிருக்கிறது. ஒரு மாற்ற குறைவினாலும் கூட அம்சத்தை கொண்டிருக்கிறதா, நீங்க அந்த அளவுக்கு விரக்திப்பட வேண்டிய ஒரு தீர்மானமா அப்படிங்கிற மறுபார்வையும் இருக்கிறது திரு மணியரசன். அதாவது விரக்தி அடையக்கூடாது, அதே சமயத்துல மிகை நம்பிக்கை வைத்து ஏமாறவும் கூடாது. இந்த ஐநா தீர்மானத்துல 10 அம்சங்கள் சொல்லிட்டு 11 கடைசியா சொல்றாங்க. மேல சொன்ன எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த வாசகம் இருக்குங்க. மேலே கூறப்பட்ட நடவடிக்கைகளை செயல்படுத்த இலங்கை அரசின் ஒப்புதல் பெற்று ஐநா மனித உரிமை ஆணையரும் மற்றும் தொடர்புடையவர்களும் இலங்கை அரசுக்கு அறிவுரையும் தொழில்நுட்ப உதவிகளும் செய்யலாம். இது 11வது பிரிவு. 10 பிரிவு வரை சொல்லப்பட்ட அம்சங்கள் எப்படி ஆபரேட் ஆகும் என்பதை 11வது பிரிவில் சொல்றாங்க. எனவே இதை 2 தோழர் தியாக சொல்வது போல ஐநா மனித உரிமை ஆணையர் நேரடியாக போய் புலனாய்வு செய்வதற்கான ஒரு அதிகாரம் இதில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, வேற சில விஷயங்களுக்கு
இலங்கையே செய்யற விஷயங்களுக்கு அவங்க அறிவுரையும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் செய்யலாம் என்று ரெண்டா சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சரியல்ல. அப்படி படித்து புரிந்து கொள்ள கூடாது. நாம் ஏமாறுவோம், அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லப்பட்டு கடைசியில் ஐநா மனித உரிமை ஆணையர் செயல்படுத்துறதுனா இவங்களுடைய ஒப்புதல் தான் பெறணும். அதுதான் இருக்கிறது. இந்த தீர்வு எதுவும் கிடையாது. இதுல சர்வதேச புலனாய்வு என்பதே இதுல இல்லைங்க. இல்ல, அதாவது சர்வதேச புலனாய்வு இல்லைனாலும் கூட தி ஆபீஸ் ஆஃப் தி ஹை கமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது ஐநா மனித உரிமை ஆணையாளரை விசாரிக்க சொல்லுது. அதுல அவங்க மட்டும் இல்லாம ஸ்பெஷல் மேண்டேட் ஹோல்டர்ஸ் இருக்க போறாங்க. அவங்க சர்வதேச சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கும் பொழுது அதற்கான அம்சங்களை, ஒரு சர்வதேச விசாரணைக்கான அம்சங்களை பெற்றே இருக்கு இல்லையா? இதுவும் ஒன் டைப் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் தானே? இல்லையே, இது குழப்பமா சொல்றாங்க. உண்மையில் அவங்க கடைசியில இலங்கை அரசு ஒப்புதல் கொடுத்தால்தான் என்ன தீர்மானம் சொல்லுது. இலங்கை அரசு இதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது? இல்ல 12வது பத்தியில இலங்கை அரசு இல்ல, இப்ப நவநீதம் இல்லையோ வேறு எந்த நாடு எப்படி புரிந்து கொள்ளலன்னா, இந்த இலங்கை அரசின் ஒப்புதலோடு தான் இந்த புலனாய்வை அவர்கள் நடத்த முடியும் என்று நவநீதம் இல்லையே புரிந்து கொள்ளல. அவர்கள் சொல்றது என்னன்னா, எனக்கு அந்த அதிகாரம் உண்டு, நான் நடத்த முடியும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதை எதிர்க்கிற இலங்கையும் என்னுடைய அனுமதியோடு தான் நீ வர முடியும்னு அது சொல்லல. தான் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு மட்டும்தான் இந்த 2013ஆம் வருட தீர்மானத்தில் இந்தியா கொண்டு வந்த நீர்க்க செய்கிற கூறு இந்த இலங்கை அரசின் அறிவுரையும் அனுமதியும் பெறுவது. அதை போய் நம்ம இதோட குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை. மேற்கண்ட நடவடிக்கைகள் சொன்னாலும் மேற்கண்டதுல இந்த 10வது பத்தியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற ஐநா மனித உரிமை மன்ற ஆணையருடைய விசாரணை புலனாய்வுக்கு இலங்கை அரசின் ஒப்புதல் தேவையில்லை. அப்படி சொன்னால் அது வார்த்தைகளிலேயே ஒரு பெரிய முரண்பாடு. மேற்கண்ட என்றால் இலங்கை அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகளுக்கு இலங்கை அரசுக்கு செய்ய வேண்டிய திசைநுட்ப உதவியது. அப்படி பார்த்தால் 11க்கு பிறகு வருகிற 12 என்ன சொல்லுதுன்னா, மேலே சொன்ன எல்லாவற்றுக்கும் இலங்கை அரசு ஒத்துழைக்க வேண்டும் சொல்லுது. 11 சேர்த்து அடிச்சிடலாம். இந்த தீர்மானம் பலனளிக்கக்கூடிய தீர்மானமா, இதை நம்ம ஏற்கனமா ஏற்க வேண்டாமாங்கிறதுலே மாற்றுக்கருத்துகள் இருப்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில நான் திரு அன்போவர்கள்ட்ட அதை தான் கேட்க இருக்கின்றேன். இதுக்கான வாக்களிப்புல பார்க்கும்போது இந்தியா இம்முறை நடுநிலை வகித்திருக்கிறது. சென்ற முறையெல்லாம் பார்த்தா போன ஆண்டு இந்தியா இலங்கைக்கு எதிராக வாக்களித்தது, இந்த முறை நடுநிலை வகித்தது. அதற்கு அது சொல்லக்கூடிய ஒரு காரணம் இதுதான். இதுல இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் சொல்றீங்க, இன்ட்ரூசிவான ஒரு தீர்மானம், இலங்கையுடைய இறையாண்மையில தலையிடக்கூடிய ஒரு தீர்மானம். எப்படி இது ஏற்புடையது? ஒரு பக்கம் உள்நாட்டு விசாரணை, இன்னொரு பக்கம் சர்வதேச விசாரணை ஏற்புடையதா? அந்த நாடு ப்ராக்ரஸ் செய்திருக்கிறது, அதுல நம்ம தலையிடலாமாங்கிற ஒரு வாதத்தை இந்தியா வைக்கிறது. எப்படி பார்க்க? இல்லை, ஒன்றை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்பதுதான் இந்தியா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காரணம். ஆனால் வேறு நாட்டில் நடக்கிற ஒரு உள்நாட்டு போரில் எப்படி இந்தியா ஒப்பந்தம் போடலாம்? ஜெயவர்தனே என்கிற அதிபரோடு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி வேறு நாட்டு விவகாரங்களை பற்றி ஒப்பந்தம் போடுகிறார். பல நேரங்களில் அந்த இலங்கை விவகாரத்தில் இந்தியாவுடைய தலையீடு தவறுங்கிறீங்களா? அது உட்பட அன்னிலேருந்து நம்ம தலையிட்டு இருக்க கூடாது, இந்தியா தலையிடாம இருந்திருக்கணுங்கிறீங்களா? ஆரம்பத்திலிருந்தே இந்தியா தலையிட்டது தவறு. அவர்கள் நன்மை செய்வதாக கருதி கொண்டு இந்திரா காந்தி தலையிட்டது தப்பா? விடுதலை புலிகளுக்கு பயிற்சி அளித்தது தப்பா? அந்த தலையீடெல்லாமும் தப்புன்னு சொல்ல போறீங்களா? இல்லை இல்லை, இந்திரா காந்தியின் நோக்கம் என்பது வேறு, அதை தொடர்ந்து நடந்த தவறுகள் என்பது வேறு. அவரது உயர்வான சிந்தனை ஏன் என்று சொன்னால், இந்திரா காந்தி அம்மையார் கிழக்கு வங்காளத்தை பெற்றுத் தருகிற நோக்கம் இருந்தது. அது வேறு நாட்டு விவகாரமாக இருந்தாலும் கூட அந்த நாட்டில் இந்திய வீரர்களை அனுப்பி போர் புரிந்து தனியானது ஒரு நாட்டை பெற்றுத் தருகிற அளவிற்கு ஒரு அரசியல் பார்வை இருந்தது இந்திரா காந்தி அம்மையாரிடம். ஆனால் ராஜீவ்காந்தி அவர்களிடம் அதை போன்ற ஒரு விசாலமான பார்வை இல்லாமல் தமிழர்களின் வீழ்ச்சி மட்டுமே நோக்கமாக இருந்தது. ஜெயவர்தனை மீறுகிற ஒப்பந்தங்களை கேட்கிற நோக்கம் அவர்களிடத்தில் எப்போதுமே இருந்ததாக தெரியவில்லை. இதுவரையில் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இலங்கையின் அத்துமீறல்களை பற்றிய கருத்தை எப்போதுமே இவர்கள் தெரிவித்ததில்லை. நீங்கள் இப்போது கூட ராஜீவ்காந்தி
இலங்கையில் ஒரு சாதாரண ராணுவ வீரரால் தாக்கப்பட்ட போது கூட அவர்கள் இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. வேறொன்றும் தேவையில்லை. இப்போது மனித உரிமை மீறல்கள் என்பது யார் குற்றம் புரிந்தார்கள் என்பதை ஐநா மனித உரிமை மீறல் புலன் விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது நடந்து முடிந்த பிரச்சனை. இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் தினம் தினம் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் போருக்கு பிறகு ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய விசாரணையோ சர்வதேச விசாரணையோ அவசியம் இல்லைங்கிறதா உங்க நிலைப்பாடா? இன்னைக்கு நிலையில ஐநா மனித உரிமை ஆணையாளர் விசாரிக்க வேண்டாம், சர்வதேச விசாரணை வேண்டாம் வேண்டிய நோக்கம் அதில் இல்லை. விசாரணையின் முடிவு என்னவாக இருக்கும்? யார் குற்றம் புரிந்தார்கள் என்பதற்கு நோக்கம் அல்ல. வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் வாழ வேண்டும், அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் வாழ்வதற்கான ஆதாரத்திற்கான முயற்சியை சர்வதேச ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். மாறாக யார் குற்றம் செய்தார்கள் என்கிற ஆராய்ச்சி இப்போது தேவையற்றது. இந்திய அரசாங்கமும் அதுதானே செய்கிறது. இந்திய அரசாங்கமும் அதுதான் சொல்கிறது. அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம். அதே போல அவங்க வடக்கு மாகாணம் இப்ப அமைந்திருக்கிறது, தேர்தல் நடந்திருக்கிறது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? கட்சிகளுடைய நிலைப்பாடு, எந்த கட்சியோட நிலைப்பாடு சரி, வாக்குறுதிகள் என்ன, தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இப்பொழுது நாம் மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு குறித்து பார்க்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி கேள்வியாக கேட்கப்பட்டது. நடுநிலை வகித்தது இந்தியா தீர்மானத்தில் ஒருங்கிணைந்த இலங்கை என்ற வரையறைக்குள் அரசியல் தீர்வு என்பதுதான் இலங்கை தமிழர் விவகாரத்தில் இந்தியாவுடைய பிரதான நிலைப்பாடு. தமிழர் பகுதிகளுக்கு கூடுதல் அதிகாரம், அதாவது 13வது சட்ட திருத்தத்தின் படி வழங்கணும் அப்படின்னும் 13+ என்ற ஒரு விஷயமும் டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல வலியுறுத்துவதாக இந்தியா சொல்கிறது. இதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வுக்கு உதவி தொடர்ந்து செய்து வருகின்றோம். வார்டான் ஏரியாஸ்ல தொடர்ந்து நம்மளுடைய உதவிகளை செய்து வருகின்றோம் என்பது இலங்கை தமிழர் விவகாரத்தில் இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இந்த நிலைப்பாடு குறித்து என்றால், இந்தியா இலங்கை இடையே கையெழுத்தான ஒப்பந்த நிறைவேற்றுமாறு இலங்கை அரசை வற்புறுத்த மத்திய அரசு தவறிவிட்டது. குறைந்தபட்சம் 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற அதற்கான வலியுறுத்தலை இந்தியா செய்ய தவறிவிட்டது என்றும், இலங்கை ராணுவத்துக்கு இந்திய அரசு ஆயுதம் மற்றும் பயிற்சி அளித்தது, தொடர்ந்து இந்தியாவில் பயிற்சி அளிப்பது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல என்பது தமிழக அரசியல் கட்சிகளுடைய பிரதான குற்றச்சாட்டு. தமிழர்களுடைய எதிர்ப்பை மீறி கொழும்பு காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொண்டது தவறு என்ற நிலைப்பாட்டை தமிழக அரசியல் கட்சிகள் பிரதானமாக எடுத்தனர். கடைசி கட்ட போரின் போது அப்பாவி மக்களை பாதுகாக்க எந்த உறுதியான நடவடிக்கையும் இந்தியா எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தமிழக அரசியல் கட்சிகளால தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. நான் திரு தியாக அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். நடுநிலை வகித்ததும் சமீபத்தில் விவாதத்துக்கு உட்பட்டது. அதே போல மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலைங்கிறது மாநில கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படி பார்க்கிறேன். இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்தியாவின் போரை நடத்தினோம் என்று ராஜபக்சே சொன்னதை இதுவரை மறுத்ததே கிடையாது. டெல்லியில் 3 பேரும் அதே போல் கொழும்பில் 3 பேரும் உட்கார்ந்து கொண்டு அன்றாடம் இந்த போர் நடவடிக்கைகளை திட்டமிட்டோம் என்று கோத்தபய ராஜபக்சே பெயர் குறிப்பிட்டு சொன்னதையும் இதுவரை மறுத்தது கிடையாது. எனவே இந்தியா இந்த போரில் நேரடியாக பங்கு பெற்றது, இந்த இனக்கொலைக்கு உடந்தையாக இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு பன்னாட்டு புலனாய்வை அது இப்போது எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இது. இந்த இன்ட்ரூசிவ்ங்கிறாங்க, தலையிட்டு பேசுறதுங்கிறாங்க. அந்த 13வது திருத்தம் பற்றி பேசுவதை அவங்க இன்ட்ரூசிவ்னு கருதல பாருங்க. தமிழர்களை எது ஏமாற்ற முடியுமோ அதெல்லாம் அவங்களுக்கு தலையிடுவது தவறா தெரியல. ஆனால் உண்மையிலேயே தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வருகிற பொழுது இனக்கொலை குற்றவாளிகள் கூண்டிலேற்றப்படுவதற்கான முதல் நடவடிக்கைகளை எடுக்கும் போதே இவர்கள் தாங்கள் அதில் சம்பந்தப்பட விரும்பவில்லை. தங்கள் எதிர்ப்பை இந்த நடுநிலை என்ற தோற்றத்தின் மூலமாக அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. இதுல மிக முக்கியமானது என்னன்னா, ஏன் 12, 13 தீர்மானங்களை நீர்க்கச் செய்த பிறகாவது ஆதரித்து வாக்களித்தது? நான் இப்போதும் சொல்றேன், 12, 13 தீர்மானங்கள் தமிழர்களுக்கான தீர்மானங்களோ சிங்களர்களுக்கு எதிரான தீர்மானங்களோ அல்ல என்றாலும் அந்த தீர்மானங்கள் மீதான வாக்கெடுப்பில் இலங்கை தோற்றது பற்றி நாம் மகிழ்ச்சி அடைந்தோம். எனவே இலங்கைக்கு கிடைத்த ஒரு சர்வதேச தோல்வி அது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழர்களுக்கு அது ஒரு எதிர்வகை வெற்றி தான், ஆனாலும் வெற்றி தான். ஆனா இப்ப இந்த முறை ஏன் அந்த தீர்மானங்களை ஆதரித்த இந்தியா இப்போது ஆதரிக்கவில்லை? இதுக்கு 2ஆம் பட்ச காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா முதல் காரணம் என்னன்னா, அந்த தீர்மானங்கள் இல்லாத பன்னாட்டு புலனாய்வுக்கான ஒரு வழியை இது திறந்து விடுகிறது.
பல்லில்லாத தீர்மானங்கள் அவை. இது கொஞ்சம் பல் முளைத்திருக்கிற ஒரு தீர்மானம். அதனால்தான் இந்தியா எதிர்க்குது. இரண்டாம் பட்ச காரணம் கூட்டணி இல்ல, தேர்தல் அரசியல் அவங்களுக்கு நெருக்கடி இல்ல, தமிழ்நாட்டில் போராட்டம் இல்லை, இதெல்லாம் அப்புறம். முதல் காரணம், இந்த தீர்மானத்தில் இலங்கைக்கு உண்மையிலேயே ஒரு பாதிப்பு இருப்பதை இந்தியா சரியாக புரிந்து கொண்டுதான் இதை ஆதரிக்க மறுக்கிறது. ரைட். மேலும் சில விவரங்களை பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து தமிழக அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இப்ப பார்த்தோம். இந்தியா இலங்கை இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தை நிறைவேற்றுமாறு இலங்கை அரசை வற்புறுத்த மத்திய அரசு தவறிவிட்டது. அதை தாண்டி இலங்கை ராணுவத்துக்கு இந்திய அரசு ஆயுதம் மற்றும் பயிற்சி அளித்தது. தமிழர்களின் எதிர்ப்பை மீறி கொழும்பு காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொண்டது என்ற குற்றச்சாட்டை இந்திய அரசு மீது தமிழக அரசியல் கட்சிகள் பிரதானமாக குற்றம் சாட்டுகின்றன. அடுத்ததாக தமிழக அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது, இலங்கை தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும். இது சில அரசியல் கட்சிகள் ஆதரிக்க இல்ல, இதனால் பயன் இருக்காது என்ற நிலைப்பாடும் அரசியல் கட்சிகளால் எடுக்கப்படுகிறது. இலங்கையை நட்பு நாடு என்று சொல்வதை இந்திய அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இலங்கையை போர்க்குற்றம் புரிந்த நாடாக பிரகடனப்படுத்த ஐநா சபை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்றும், இதற்கான தீர்மானத்தை இந்தியாவை முன்மொழிய வேண்டும் என்றும் அதிமுக உட்பட கட்சிகள் முன்மொழிகிறார்கள். அடுத்து தனி ஈழம் குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்திடவும் ஐநா பாதுகாப்பு குழுவில் தீர்மானம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடும் தமிழக அரசியல் கட்சிகள் பிரதானமாக முன்வைக்கிறார்கள். இலங்கை முகாம்களில் உள்ள தமிழர்கள் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்ப வழிவகை செய்ய வேண்டும் என்ற அம்சமும் இருக்கு. இதுலயும் மாற்று கருத்துகள் இருக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகளுடைய மற்ற கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை விதிக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் என்ற பல கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. இதுல சில அம்சங்கள்ல கட்சிகளிடையே மாறுபட்ட கருத்துகள் இருப்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. திரு மணியரசன் அவர்கள்ட்ட கேட்போம் என்று, இந்த கோரிக்கைகளுக்கும் இந்திய அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும் எடுத்து வரக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் பெரிய கேப் இருப்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கேப்பானது இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு பிரிட்ஜ் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, காலம் கணிந்திருக்கிறது நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை 2009 இனப்பேரழிவு இன ஒழிப்பு போர் நடந்த பொழுதும் சரி, இப்பொழுது அதற்கான பரிகாரம் தேட வேண்டும் என்ற நிலையிலும் சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டு கட்சிகளுடைய நிலை நமக்கு விமர்சனம் இருந்தாலும் ஒரு ஒத்த கருத்துல கடைசியில சேரும். அனைத்து இந்திய கட்சிகள் எப்பவுமே நமக்கு இதுல நியாயத்தின் பக்கம் இருந்ததே இல்லை. பாதிக்கப்படுபவர்கள் தமிழர்கள் என்பதனால அவங்க ஒழியட்டும் என்ற நிலையில தான் இருக்கிறாங்க. இந்திய அரசு அப்படிதான் இருக்கு. பாஜக தேர்தல் அறிக்கையில இதை பத்தி குறிப்பிடவே இல்லை. பாஜக இன்னைக்கு இல கணேசன் அவர்கள் ஒரு துணை அறிக்கை போடுவார்கள் என்று கருதுகிறேன் என்று யூகம் சொல்லுகிறார். இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையில தமிழக மீனவர் பிரச்சனை பற்றி, கச்சத்தீவை பற்றி, இன அழிப்பு போர் பற்றி, மனித உரிமை புலனாய்வு பற்றி எதையுமே சொல்லல. பாஜகவுடைய அறிக்கை 2 தடவை மோடி இங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்ன உங்களுக்கு? பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. தமிழ் இனம் என்று விட்டால் அவர்கள் நமக்கு மாறாகத்தான் சிந்திக்கிறாங்க. சர்வதேச தரத்துக்கான நியாயம் பற்றி சிந்தனையே கிடையாது. அதனால இன்னைக்கு இந்த தேர்தலில் கூட இவங்க இதை ஒரு பிரச்சனையா வைக்கல. இப்ப காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, அவங்க எப்பவும் பல்லவி பாடுறத 13வது திருத்தம், சம உரிமையோடு அவங்க சேர்ந்து வாழ்வது என்று சொல்லியிருக்கிறார்கள். பாஜக அதை கூட சொல்லல. அதனால நம்ம எல்லா கட்சிகளும் இதை சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகள் எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரே நிலையை எடுத்து, வித்தியாசங்கள் இருந்தாலும் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் என்ற நிலையில எடுத்திருக்கிறாங்க. 2009 இதுதான் தொடருது. மற்ற மாநிலங்கள் யாரும் ஒரு மனித உரிமை என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை கண்டிக்கவே இல்லை. இந்த தேர்தல் மட்டும் இல்ல, சாதாரண காலங்களில் மனித உரிமைன்னு கண்டிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு தமிழர் பிரச்சனையாவே நாம பாக்குறதுனாலதான் இது ஒரு மனித உரிமை பிரச்சனையா மாறலையோ? தமிழர் விவகாரம்னு சொல்றதுனால தமிழ்நாட்டோட சுருங்கிடுச்சோ? அதுக்கு உங்களுக்கு சொல்றேன். இல்ல 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 நான் அவங்க மனித உரிமை பிரச்சனையா எடுத்துக்கிட்டாக்க அவங்க சொல்ற மொழியிலே நாங்க பேச தயாரா இருக்கிறோம். இன்னைக்கு மனித உரிமை பிரச்சனையை எடுத்துக்கிட்டு உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், இங்க கர்நாடகம், கேரளம், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், அரசுகள் எடுத்துக்கொண்டாலும் அருந்ததி ராய், மேதா பட்டர் போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் இதை ஒரு மனித உரிமை பிரச்சனையை முதன்மையாக எடுத்துக்கவே இல்லை. இனிமேலாவது எடுத்துக்கொண்டால் நாங்கள் தமிழர் பிரச்சனையை என்று விட்டுட்டு அவங்க ஒரு அடையாளம் இருக்குல்ல,
தமிழர் தானே அவங்க. அந்த அடையாளம் சொல்வதனால குற்றமாயிருங்களா? ஈழத்தமிழர் என்பதனால ஒரு குற்றமா? அவங்க என்னன்னா அவங்களை எப்படி அழைக்கிறது? அவங்கள சிங்களர் என்று அழைக்க முடியுமா? ஈழத்தமிழர் தமிழர் தான். எனவே அதை சொல்லுவதனாலதான் அவங்க சொல்லலைன்னா அவங்க மனித உரிமை என்று எடுக்கட்டுமே. உட்பட இதுல இதற்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? இங்க பேசினாங்க, பத்திரிகை எழுதினாங்க. முதல்ல ஒரு தவறான புரிதல் மாற்றிக்கொண்டாங்க. நேதா பட்கர் இங்கே வந்திருந்தாங்க. நானே இந்த ஜெனீவா காமன்வெல்த் போராட்டத்தின் போது ஆதரவு தெரிவிச்சாங்க. கொஞ்சம் இருங்க, தியாக சொல்லுங்க. சம்பிரதாய ஆதரவு சம்பிரதாயம் கொஞ்சம் இருங்க. நான் சொல்றேன், அருந்ததி ராய், மேதா பட்கர் இவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த ஜெனீவாவில் இது ஒரு பன்னாட்டு புலன் விசாரணை வர வேண்டும் என்ற நிலைக்கு ஏதாவது முன்முயற்சி எடுத்தாங்களா? கருத்து உருவாக்கம் செய்தார்களா? என்ன செஞ்சாங்க? சம்பிரதாயத்துக்கு 10-11 சொல்லி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இது சம்பிரதாய ஆதரவாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல. இன்னொரு கேள்வியும் எழுகிறது. நான் திரு அன்பு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். போன முறையும் ஐநா தீர்மானம் வந்தது. இது இந்த தீர்மானம் போதுமான அளவுக்கு பலமான தீர்மானம் அப்படின்னா அது விவாதத்துக்குரிய விஷயம்னாலும் கூட போன முறை இதை விட பலம் குறைவான ஒரு தீர்மானம் தான். ஆனா அந்த சமயத்துல இதே சமயம் போன வருஷம் தமிழ்நாட்டில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட பிரச்சனையாக இலங்கை தமிழர் பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்துல பல அரசியல் கட்சிகள் இதை பற்றி பெரிய அளவுக்கு பேசலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனும் பொழுது இலங்கை பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை தேர்தல் பிரச்சனை இல்ல அப்படின்னு கருதி இந்த கட்சிகள் பின்னுக்கு தள்ளிட்டாங்களா? ஏன் இந்த தேர்தல்ல பெரிய அளவுக்கு இது முக்கியத்துவம் பெறல இல்ல அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வது தவறா? திரு அன்பு. இல்லை, பொதுவாகவே ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது இங்குள்ள ஒவ்வொரு தமிழர்கள் மனதிலும் நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது. அரசியல் கட்சிகள் அவற்றிற்கு முக்கியத்துவம் தர மறந்திருந்தாலும் கூட நீ சாதாரண மக்களிலிருந்து படித்தவர்கள் வரையில் அந்த பிரச்சனை குறித்து ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரபாகரனின் மகனின் மரணத்தை வெளியிட்ட போது ஏற்பட்ட அந்த தாக்கம், அந்த உள்ள குமுறல் ஒவ்வொரு தமிழரின் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு வாக்குச்சீட்டில் அவர்கள் காட்டத்தான் போகிறார்கள். அதற்கு யார் முழுமையாக போராடுவார்கள் என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் தனிப்பட்ட முறையில் அவைகளை பற்றி பேச நேரமின்மையும் அல்லது ஒருவருக்கொருவர் தான் எப்படி வெற்றி பெறுவது என்ற சிந்தனையை தான் இருக்கிறதே தவிர, நீங்கள் சொன்னதை போல இலங்கை தமிழர்களினுடைய வாழ்வை பற்றியோ ஐக்கிய நாடுகளின் தீர்மானத்தை பற்றி பேசுகிற அவசியம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. அது சராசரி அரசியல் குணம். ஒருவேளை இதை யார் முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து நான் திரு தியாக அவர்கள்ட்டையும் இதே தான் கேட்க விரும்புகின்றேன். சென்ற வருஷம் இதை விட ஒரு பலம் குறைந்த தீர்மானம் என்றாலும் கூட பல அரசியல் கட்சிகள் இது சார்ந்து தொடர்ந்து வலியுறுத்தல்கள் வச்சாங்க. ஆனால் இந்த முறை நிச்சயமாக போன முறைக்கான அளவுக்கு வலியுறுத்தல்கள் இல்லை. தேர்தல் நெருக்கத்தில் இது ஒரு முக்கிய பிரச்சனையாக எடுக்கக்கூடும் என்று சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு தேர்தல் பிரச்சார மேடைகள்ல எவ்வளவு தலைவர்கள் இதை பற்றி முக்கியமா பேசுறாங்க, முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா அது கேள்விக்குள்ளாகுது. ஏன் இது ஒரு தேர்தல் பிரச்சனை இல்லையா? இல்ல, ஒன்று என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஒரு கூட்டணியில அப்ப இருந்தாங்க. அப்ப திமுக தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்காகவே ஒரு நெருக்கடியை காங்கிரஸ் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. பார்க்க போனா இது பெரிய கட்சி, அது சின்ன கட்சி. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளும் அந்த அணியில இருந்தாங்க. இதற்கு இப்ப இந்த முறை அப்படி இல்லை. காங்கிரஸ் தனித்து விடப்பட்டுடுச்சு. அதற்கு இங்க தேர்தல் சம்பந்தப்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தமிழ்நாட்டிலே தோத்து போறதை பத்தி எல்லாம் கவலைப்படல அனைத்து இந்திய தலைமையை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த நெருக்கடி அவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாட்டு அரசியல் நெருக்கடி என்பது அவர்களுக்கு இல்லை. மாணவர்கள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சிக்கல்கள் ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த தேர்தலோடு அதை தொடர்புபடுத்தி பார்க்கிற நிலையில பல கட்சிகள் இதற்காக வேலை செய்யல. இரண்டாவது விஷயம், இந்த தீர்மானம் குறித்து ஒரு கடுமையான கருத்து வேறுபாடு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில், ஈழ ஆதரவு களத்தில் எழுந்தது. இப்ப எங்களை போன்றவர்கள் ஒரு நடவடிக்கை இந்த பன்னாட்டு புலனாய்வுக்கு வழிகோடுவதாக நேரடியாக சொல்லணும்னு வலியுறுத்தணும். இன்னும் இனக்கொலை பற்றியும் புலனாய்வு வேணும். இனக்கொலை, போர்க்குற்றங்கள், மாநில விரோத குற்றங்கள், அதே போல வாக்கெடுப்பு எல்லாமே வரணும். ஆனா எதுவும் இல்லைன்னாலும் இந்த ஒரு பன்னாட்டு புலனாய்வு நோக்கிய ஒரு நகர்வு ஏற்பட்டாலே அது முக்கியமானதாக இருக்கும் என்று கருதி இந்தியா அதை நிற்க செய்துவிடக் கூடாது, தானே தீர்மானம் கொண்டு வரணும், குறைந்து இந்த தீர்மானத்தை கெடுத்துவிடக் கூடாது என்று போராடி கொண்டிருந்தோம். இன்னொரு தரப்பினர் இந்த தீர்மானத்தை அடியோடு கொளுத்த வேண்டும், கிழித்தெறிய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழ்ச்சியான ஒரு தீர்மானம் என்றால் அவர்கள் இந்தியாவிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கலாம், இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களியுங்கள் என்றே கேட்டிருக்கலாம். அப்படி எதுவும் அவங்க சொல்லல.
அல்லது ஐநா மனித உரிமை மன்றத்தால் எந்த பயனும் இல்லை, இந்த நடவடிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, மீண்டும் ஒரு போர் தான் நடத்தியாகணும் என்றால் அதையாவது சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனா இப்படி ஒரு கருத்து வேறுபாடு ரெண்டு இல்ல, இப்படி பல காரணிகள் இந்த விவாதிக்கப்படாததுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுடைய பார்வையா இருக்கு. முக்கியமானது இந்த தீர்மானத்தில் கொஞ்சம் பல்லிருப்பதால் இந்தியா இதை ஆதரிக்க மறுத்துவிட்டது. அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழக அரசியல் கட்சிகள் இலங்கை தமிழர் விவகாரம் குறித்து தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? கட்சிகளுடைய வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதுல பேசியிருக்கிறார்கள். சில கட்சிகளை பத்தி பேசணுங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2011 பார்த்தா ஈழத்தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் சமமான நிலை ஏற்பட நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் என்ற அம்சம் இருக்கிறது. இலங்கையில் மனித உரிமை மீறல் குறித்து சுதந்திரமான சர்வதேச விசாரணைக்கு இந்திய அரசு உலக நாடுகளை வலியுறுத்த வேண்டும், இதற்கான முயற்சிகளை திமுக எடுக்கும் என்றும் வடக்கு கிழக்கு மாகாண தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களிடையே ஐநா மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற அம்சம் 2014 தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது. 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசை இந்தியா வலியுறுத்த வேண்டும் முதற்கட்டமாக என்ற அம்சம் இருக்கிறது. ஈழத் தமிழர்களுக்கு மீள்குடியேற்றம் உதவிகள் முறையாக சென்றடைய மத்திய அரசாங்கம் ஆவண செய்ய வேண்டும், போதுமான நடவடிக்கைகளை எடுக்கணும், திமுக வலியுறுத்தும் என்ற அம்சமும் தமிழர் பகுதிகளில் சிங்கள குடியேற்றத்தை தடுக்க வலியுறுத்தல், இலங்கை அகதிகளை தமிழகத்திலேயே நிரந்தரமாக வாழ வழி செய்தல் உள்ளிட்ட அம்சம் திமுகவுடைய 2014 தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றுள்ளது. அஇஅதிமுக 2011 சொன்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இலங்கை தமிழ் அகதிகளுக்கு சிறப்பு மறுவாழ்வு திட்டம் ஏற்படுத்தப்படும் என்றும் இலவச திட்டங்களை இலங்கை தமிழ் அகதிகள் முகாம்களுக்கு நீட்டிப்பு செய்வோம் என்ற அம்சம் இருக்கிறது. அது செய்யவும் பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர்கள் தங்கள் நாட்டில் முழு உரிமைகளுடன் வாழ மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்ற அம்சம் இருக்கிறது 2011 அறிக்கையில. 2014 அறிக்கை அதிமுக அறிக்கை என்று எடுத்துக்கொண்டால் கடுமையான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கை உள்நாட்டு போரின் போது போர்க்குற்றங்கள் நிகழ்த்தியவர்களை, இனப்படுகொலை செய்தவர்களை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை பெற்று தர வலியுறுத்துவோம் என்ற அம்சம் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2014 இருக்கிறது. இலங்கை வாழ் தமிழர்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் இடம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு, அதாவது டயஸ்போரா மற்றும் இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாரிடம் சேர்ந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவோம் என்ற அம்சம் எல்லாம் இருக்கிறது. இது அதிமுக திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில இந்த அம்சம் இடம் பெறவில்லை. கண்ட்ரி ஸ்பெசிபிக்காக ஃபாரின் ரிலேஷன்ஸ் அப்படின்ற அம்சத்துல பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதே தவிர கண்ட்ரி ஸ்பெசிபிக்கான அம்சம் பாகிஸ்தான் சைனா குறித்தும் கூட இல்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய சார்ட் ஷீட்ல சில அம்சங்களை குறிப்பிட்டிருக்காங்க, ஆனா தேர்தல் அறிக்கையில இல்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில திரு அன்பு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். காங்கிரஸ் அறிக்கையில நாங்க 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற பாடுபடுவோம் போன்ற அம்சங்கள் இருக்கிறது. அதிமுக திமுக ஏறத்தாழ ஒரே நிலைப்பாட்டை இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கிறார்கள். இது ரெண்டு கட்சிகளும் இந்த விவகாரங்களுக்காக தொடர்ந்து பேசி வரக்கூடிய கட்சிகள். இந்த வாக்குறுதிகளானது நம்பிக்கை அளிக்கிறது. நீங்கள் திமுக இப்போது காங்கிரசுடன் இல்லை, ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றினால் அவர்களுக்கு நாங்கள் பொது மன்னிப்பு வழங்குவோம் என்கிற பார்வை திமுகவிற்கு இருக்கிறது. அதிமுக காங்கிரஸோடோ யாரோடோ உடன்பாடு வைத்துக் கொள்ளாமல் ஒரு மூன்றாவது அணியை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறது. திமுக ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறதே தவிர ஒரு அழுத்தமான தீர்வு காணக்கூடிய முடிவுகளையோ நடவடிக்கைகளையோ எப்போதும் ஈழத்தமிழ் பிரச்சனையில் மேற்கொண்டதில்லை. ஏனென்று சொன்னால் காவிரி பிரச்சனைக்கு கூட வாழப்பாடி ராமமூர்த்தி போன்றவர்கள் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்த வரலாறுகள் உண்டு. ஆனால் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட காட்சிகள் தொலைக்காட்சிகளில் வந்து கொண்டிருந்த போதும், பிரபாகரன் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்கிற செய்தி வந்த போதும் எந்த விதமான வலியுறுத்தலையும் மத்திய அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தரவில்லை. அந்த காங்கிரஸ் அரசுக்கு தந்து கொண்டிருந்த தங்களுடைய ஆதரவை நாங்கள் விலக்கிக் கொள்வோம், இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கிற சிங்கள அரசை காங்கிரஸ் அரசு கண்டிக்க தவறிவிட்டது, மாறாக அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது
எனவே சில அவநம்பிக்கைகளை குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைக்கிறீங்க. இந்த நிலையில திரு மணியரசன் அவர்கள் டீம் கேட்க விரும்புகின்றேன். ஆக திமுக மீது சில அவநம்பிக்கை வைக்க திமுக அதிமுக இந்த தேர்தல் அறிக்கைங்கிற அம்சத்தை அரசியலை தாண்டி நாம் பார்த்தோமே ஆனால் கோரிக்கைகள் ஒருவாறான கோரிக்கைகளாக நம்மால பார்க்க முடிகிறது. திரு மணியரசன், தேசிய கட்சிகள் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில இது இல்ல. ஆனா பாஜகவுடைய கூட்டணியில இந்த ஒரு ஈழ ஆதரவு கொண்ட நிலைப்பாடு உள்ள கட்சிகள் 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிக்கைகளை கொடுத்திருக்கக்கூடிய அம்சங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது? அறிக்கைகள் என்பது இன்னைக்கு மாநில தமிழக கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இந்த நிலைக்கு வந்து கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், பன்னாட்டு புலனாய்வு மன்றம் வேண்டும் என்ற கோரிக்கையை வந்திருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் இன உணர்வு அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், பெரிய கட்சிகள் சாராத இயக்கங்கள் தொடர்ந்து போராடி மக்களிடம் ஒரு பெரிய கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அது ஒரு பெரிய வாக்கு வங்கியை தாங்கியதாக வந்த நிலையில்தான் திமுக அதிமுக அந்த நிலைக்கு வந்திருக்கு. எனவே இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அதில் அவங்கள்ட்ட பலவீனம் இருக்கு, பலம் இருக்கு, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அத்தோட விடுவோம். ஆனா இதுல அடிப்படை பலம் என்பது தமிழ் தேசிய தமிழ் இன உணர்வு அமைப்புகள், மாணவர்கள், இன உணர்வாளர்கள் தான், மனித உரிமை ஆர்வலர்கள், இவங்க தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி வந்து தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாமே இதை பத்தி பேசித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில கூட பாஜக இதுல வந்து கருத்து சொல்லவில்லை. வந்து இங்க முழங்கினார், வந்து நரேந்திர மோடி 2 தடவை முழங்கினாரு. அவங்க கூட்டணியில ஈழ விடுதலை ஆதரவு இயக்கங்கள் அதுக்காக தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் நாட்டை ஆளப்போகிற அந்த கட்சி அதுவும் 272 எங்களுக்கு தான் கிடைக்கும். அதுவும் இலகணேசனுடைய அறிக்கை வந்திருக்கு. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கூட்டணி கட்சிகள் ஆதரவு தேவையில்லாமல் நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக ஆள முடியும் என்று இல கணேசன் சொல்லி இன்னைக்கு ஏடுகள்ல வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆட்சி நாளைக்கு வந்ததுன்னா ஈழ பிரச்சனையை பத்தி, மீனவர் பிரச்சனையை பத்தி என்ன கருதுவார்கள் என்று தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த தகவல் உள்ள பலவீனம் என்பது தமிழ் இன உணர்வு அமைப்புகள்ல வந்த ஒரு பிளவுதான். எல்லாரும் கடந்த தடவை ஒரே மாதிரி இருந்தோம். அதுல வந்து ஒரு பிளவு வந்து இந்த தீர்மானத்தை ஆதரிக்கக்கூடிய தமிழ் ஆதரவாளர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகளும் இந்த ஒரு தீர்மான உள்ளிட்ட அம்சங்கள் இருக்கிறது. அதை தாண்டி இந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள், தமிழக அரசியல் கட்சிகள் நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நிச்சயமாக பங்கு உண்டு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. எந்தெந்த வாக்குறுதிகள் நிறைவேறும், தேசிய கட்சிகள் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்குமா, இந்த மாநில கட்சிகளுடைய இந்த நிலைப்பாட்டை ஒட்டிய ஒரு நிலைப்பாடு அடுத்து வரக்கூடிய மத்திய அரசாங்கம் எடுக்குமா, இல்ல இதே நிலை தொடருமா, இந்திய அரசாங்கத்துடைய வெளியுறவு கொள்கை மாறுமா, தொடருமா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்க இந்த தருணத்தில் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு தியாகு, திரு மணியரசன், அதே போல திரு அன்பு மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.